சாட்டர்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 2 பேருக்கு ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா, வசமாவே சிக்கிட்டாரு. அது யாரு? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது வினோத் அவர்கள் அவர பத்தி தான் வந்து ரோஸ்ட் பண்றாரு. போன வாரம் லிட்டரலி வந்து எச்சரிச்சாரு. அதாவது நீங்க பேசுறத லிசன் பண்ணி கேளுங்க வினோத் மொதல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா வினோத் கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. ஆதிரை எல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்க? லபலபன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம, அவருக்கு ஒரு குறும்படமே போடலாம். அந்த மாரி ஒரு சம்பவங்கள தான் நெறைய இடத்துல பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஒரு கேஸ் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும். ஒரு விதமா போயிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஆதிரை ஆப்போசிட்ல இருந்துட்டு, "நீங்க நாக்கு அந்த மாரி பண்ணது எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு." அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் வந்து "நாக்கு காய்ஞ்சிருச்சும்மா, தெரியாம பண்ணிட்டேன். சரி விடும்மா கோச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடந்து போயிருக்கலாம். ஆனா, இவர பொறுத்தளவு ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாரு. அந்த தப்ப ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாரு. லிசனே பண்ண மாட்றாரு. அதுதான் வந்து வினோத்ட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து பார்க்கப்படுது. அத தான் போன வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் பண்ணி சொன்னாரு. அதாவது நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. முதல்ல கேளுங்க. உங்கள ஒரு வீக்கரா காட்டுது வினோத் அப்டின்ற மாரி சொன்னாரு. ஆனா, அவரு திருந்தப்பட்ட பாடே கிடையாது. நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோன் அவுட்லயே தான் தெரிஞ்சுட்டு இருந்தாரு. இதுலயும் அவர் ஃப்ரெண்ட் கமருதீன் பல இடங்கள்ல தவறு செஞ்சும் பார்த்தீங்கன்னா, அத பத்தி எந்த ஒரு இதுவுமே கேட்கவே இல்ல. அவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, வரைஞ்சு கட்டிட்டு வந்து ஆதிரை கூட ஃபைட் தான் பண்ணியிருப்பாரு. அதனால இத பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறாரு. போன வாரமே கேட்டாரு. ஆனா, அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடு கிடையாது. போன வாரம் ரம்யாவோட ரோஸ்ட் அதிகமா இருந்தனால பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரோஸ்ட் வந்து கம்மியாவே இருந்துச்சு. அதனால இந்த வாரம் வந்து கண்டிப்பாவே வசமா சிக்கிட்டாரு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா சாட்டர்டே, சண்டே 2 இது இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா பார்வதின்ட்டு கமருதீன வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. குறும்படங்கள்லாம் போடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. வினோத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட்டுகளும் விழுது அப்டின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாவே இந்த வழக்காடு மன்றம் வந்து நடந்துச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வொர்ஸ்ட்டா வந்து ரம்யாவ செலக்ட் பண்ணாங்க. ரம்யா வந்து எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, தன்ன வந்து பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணதா வந்து காமிச்சுக்கவே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, எப்பயோ வெளியில போ வேண்டியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில போறாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் வந்து வினோத்தோட நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? அப்புறமேட்டு பார்வதி இவங்க பண்ணதெல்லாம் விஜய் சேதுபதி எந்த மாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.